வைபர் வாய்ஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 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 இப்ப தமிழ்நாடே திரும்பி பார்க்கிற அளவுக்கு நாளைக்கு மதுரையில ஒரு மாநாடு பிரம்மாண்டமா பிஜேபி சார்பா நடக்குது. கண்டிப்பா தமிழ்நாடு இல்லைங்க, இந்தியாவே திரும்பி பார்க்கிற அளவுக்கு நடக்க போகுது. சரி, இந்தியாவே திரும்பி பார்க்குதுன்னு சொல்றீங்க. இதுல ஜே.பி. நட்டா அவர்கள் வருகை தருகிறார். கண்டிப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட வருகை எந்த எதிர் நோக்கத்துல இருக்கு, எந்த விதமான நோக்கத்தோட மதுரை வருகிறார்? இப்ப எங்க மாநில தலைவர் அண்ணன் நைனா நாகேந்திரன் வந்து நடைபயணம் தொடங்குறாங்க. சரி, அந்த ஒரு விஷயமாக தமிழ்நாடு இல்ல, இந்தியா ஃபுல்லாவே ஒரு வெற்றிகரமா அந்த 2026ல தாமரை கண்டிப்பா மலர்ந்தே தீர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தமிழ்நாட்டுல இப்ப வந்து அண்ணன் நைனா நாகேந்திரன் அவர்கள் நடைபயணம் தொடங்குறாங்க. அதனால அக்கா மேடம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நைனா நாகேந்திரன் அவர்கள் மதுரையில இருந்து நடைபயணம் தொடங்குறாங்களாம். இத வந்து இந்த நடைபயணத்தை நேத்து பூஜை பண்ணி அந்த இடத்துல கொடிக்கம்பம்லாம் நட்டிருக்காங்க. ஆரம்பிச்சு வைக்கிற நடைபயணத்தை ஆரம்பிச்சு வைக்கிறதுக்காக ஜே.பி. நட்டா அவர்கள் வருகிறார்கள். கண்டிப்பா. இது போக எல்லா தலைவர்களும் வர்றாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆமா, அந்த தலைவர்கள்ல திரு அண்ணாமலை சார் ஏன் வர்றாங்களா? அண்ணாமலை சார் எங்க கூட தான் இருக்காங்க. சரி, எங்க கூடவே தான் இருக்காங்க. வர வாய்ப்பு இருந்தா வருவாங்க. ஆனா அவங்களுக்கு சில பல வேலைகள் இருப்பதனால தற்சமயம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். சகோதரி என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலை சார் அவங்க கூடயே இருக்காங்களாம். கண்டிப்பா உங்க கூடயே மதுரையிலே இருக்காங்க. மதுரையில இல்ல, அவர் இருக்க வேண்டிய இடத்துல இருக்காரு. அதுக்காக வந்து எங்க கூடவே இருக்காங்க. உங்க கூட மதுரையிலே எங்க கட்சியில தாங்க இருக்காங்க. அப்படி சொல்லுங்க, எங்க இயக்கத்துல இருக்காங்க. அவர் கண்டிப்பா ஆல் ரவுண்ட் சுற்றுப்பயணம், கண்டிப்பா சுற்றுப்பயணத்துல இருக்கிறதா சொல்றாங்க. இங்க மேடையில வந்து ஜே.பி. நட்டா அவர்களோட அவர்கள் வந்தால் சற்று பேசுவார். இல்லை என்றால் சிறிது பிளைட் வர தாமதமாக இருந்தது, அதனால் எங்கள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு ஒரு அறிவிப்பை விட்டுருவீங்க, அப்படிதானே? அப்படியெல்லாம் கிடையாது. இது எல்லா தலைவர்களும் சொல்றது மேடம், அதெல்லாம் கிடையாது. அதாவது அவர் வந்து இப்ப என்ன கன்ஃபார்மா அவர் மதுரை வர்றேன்லாம் சொல்ல கிடையாது. இதுவரையிலும் கன்ஃபார்மா வருது அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள், தமிழிசை அக்கா இவங்க வந்து வர்றதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. ஆனா வந்து தகவல் இருக்கு, ஆனா வந்து கன்ஃபார்மா எல்லாம் சொல்ல முடியாது எங்களுக்கு. சரி சரி. அண்ணன் எடப்பாடியார் வந்திருக்காரு. சரி, இப்ப எடப்பாடி ஐயா அவர்கள் வந்திருக்கார் என்று நீங்க சொல்லுகிறீர்கள். அவர் ஒரு கூட்டணி கட்சி தலைவர். பட் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாமக்கல்ல வந்து தமிழக வெற்றி கழக கொடிய கையசைச்சதாவும் உங்களோட கூட்டணியில இருக்கிறதாவும் சொன்னாங்களே. ஆமா, எங்களோட கூட்டணியில இருக்காங்க. இப்பவும் எங்களோட தாங்க இருக்காங்க. அது ரொம்ப சகோதரி எமோஷனாவே. ஆமா, அப்புறம் நீங்க அப்புறம் கூட்டணி எங்களோட தான் இருக்கீங்க. இப்ப நீங்களும் எங்களோட தான் இருக்கீங்க. அண்ணன் டிடிவி தினகரன் எங்களோட தான் இருக்காங்க. தப்பு. நாங்க வந்து கூட்டணியில இருந்தோம், பட் இப்ப விலகி இருக்கோம். ஏன் அப்படின்னா எடப்பாடி அவர்களுக்கும் எங்களுக்கும் ஒத்து வரவில்லை. அதனால நாங்கள் சற்று விலகி இருக்கிறோம். திரும்ப தேர்தல் அதெல்லாம் காலப்போக்குல ஒற்றுமையாயிருவோம். கண்டிப்பா. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப எடப்பாடி அவர்கள் வந்து தாவேக்காவுடன் இருக்காருன்னு சொன்னீங்க, நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரி, நடைபயணம் வந்து எதுவரை எந்த நோக்கத்தில் நடைபயணம் ஆரம்பிக்கிறார்? தமிழகம் தலை நிமிர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோட அண்ணன் நைனா நாகேந்திரன் அவர்கள் நடைபயணத்தை தொடங்குகிறார்கள். இதே வசனத்தை தாமரை மலரும் 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 என்று கண்டிப்பா மலரத்தாங்க செய்யும் தமிழிசை அக்கா அவர்கள் சொல்லிக் கொண்டே. தமிழிசை அக்கா மட்டும் சொல்லல, நாங்க தமிழ்நாட்டுல இந்தியாவுல எல்லாருமே அடிச்சு சொல்றோம். 2026ல தமிழகத்துல தாமரை கண்டிப்பா மலர்ந்தே தீரும். அப்ப தமிழிசை அக்கா சொன்ன வாசனத்துக்கு அப்புறம் ஆளுநர் ஆயிட்டாங்க. அப்ப நீங்களும் அதே மாதிரி ஆளுநர் ஆயிருவீங்களோ? ஏதாவது ஒரு ஸ்டேட்ல கண்டிப்பா வாய்ப்பு இருந்தா ஆகலாம். ஓ சரி. அப்ப அமித்ஷா அவர்கள் உங்க பக்கம் இருக்கனால உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு, மகளிருக்கு பூரா நல்ல பதவிகள் கொடுக்குறாங்க இல்லையா? அப்ப நீங்க ஆளுநர் ஆயிருவீங்கன்னு நினைக்கிறோம். இப்ப தமிழக முதல்வர் அப்பா ஸ்டாலின் அவர்களை திரு அண்ணாமலை சார் அவர்கள் சந்தித்து இருக்கிறார்கள். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது அரசியலை பொறுத்தளவுல என்ன எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது. என்ன எப்ப வேணாலும் யாரையும் பார்க்கலாம், பேசலாம். அதுக்காக வந்து நீங்க அவங்கள பாத்தீங்க இவங்கள பாத்தீங்கன்னு சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்லாமா. சரி, இப்ப அப்பனா நீங்க வந்து தமிழக அரசு திமுகவோட கூட்டணி வைப்பீங்களா? ஆமா, ஆரம்ப காலகட்டத்துல கூட்டணியில தானங்க இருந்துச்சு. புதுசா என்ன ஒண்ணு இப்ப காலகட்டத்துக்கு அப்படி சொல்றீங்க. ஆரம்பத்துல கூட்டணி வச்சிருந்திருக்கீங்க, இப்ப பாத்தீங்கன்னா தமிழக அரசை எதிர்த்து நாங்க ஆட்சி அமைப்போம்னு தானே சொல்றீங்க. எங்க அப்ப ஆட்சி வேற, இப்ப ஆட்சி வேற. இப்ப பாத்தீங்கன்னா திட்டங்கள் பூரா செய்யறேன்னு சொன்னாங்க. எந்த திட்டத்தை பண்ணுனாங்க? பஸ் விட்டாங்க,
அது கரெக்டான முறையில கிடையாது. எதுவுமே கரெக்டான முறையில கிடையாது. எங்கிட்டு பார்த்தாலும் கற்பழிப்பு, கொலை, கொள்ளை இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் 12 வயசு போய் கஞ்சா வித்தியாங்க, கஞ்சா குடிச்சாங்கிற பிரச்சனைகள் வருது. அதனால மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எங்க இதெல்லாம் எதிர்த்து இப்ப நீங்க நல்ல ஆட்சி அமையணும்னு கண்டிப்பா நல்ல ஆட்சி அமையும். கண்டிப்பா 2026ல கண்டிப்பா நல்ல ஆட்சி அமைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட நாங்க பாடுபட்டு இருக்கோம். சரி சரி. தமிழகத்தின் மக்கள் பாதிக்கப்படாம ஒரு நல்ல ஆட்சியை யாரு அமைத்தாலும் நாங்கள் அதற்கு சப்போர்ட்டாக இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, இப்ப தாமரை தமிழகத்தில் மலரும் மலரும்னு சொல்றீங்க. எப்படி மலரும்? திமுகவை எதிர்த்து நாங்க கட்டாயமான முறையில ஆட்சி அமைப்போம்னு சொல்றீங்க இல்லையா? கண்டிப்பா. ஆனா அந்த திமுகவை எதிர்த்து ஆட்சி அமைக்கக்கூடிய திட்டங்கள், மக்களுக்கு போய் சேர வேண்டிய திட்டங்கள் தாங்க உங்களை தாமரை மலர வைக்கும். அதுக்கு என்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க நீங்க? அந்த திட்டங்கள் என்னன்னு உங்களால மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல முடியுமா? இல்ல மக்கள் ஏத்துக்கிற திட்டங்களா இருக்குமா? இது என்ன நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க? புதுசா அந்த சின்ன பிள்ளைய தட்டக்காட்டுல விளையாடுற மாதிரி கேள்வி எடுக்கிறீங்க. ஏங்க 3 தடவை எங்க மோடிஜி அவர்கள் பிரதமர் ஆயிருக்காங்க. திட்டமே பண்ணாமையாங்க பிரதமர் ஆனாங்க. என்னங்க கேள்வி எடுக்கிறீங்க? அறிவுடத்தனமா கேள்வி எடுக்கிறீங்க. இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எண்ணற்ற திட்டங்களும் பண்ணிருக்கோம். அது மக்களுக்கு நல்லாவே தெரியும். புதுசா இப்ப நீங்க சொல்லியோ நான் சொல்லியோ மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இப்பயும் பாத்தீங்கன்னா மதுரையில 2வது இடத்துல வந்தா எல்லாம் தெரிஞ்சுதானங்க வந்திருக்கோம். இல்ல மக்களுக்கு எதுவும் செய்யாம வந்திருக்கோமா? ஏன்னா மதுரையில நீங்க 2வது இடத்துல வந்தீங்க இல்லைங்களா? அது நாடாளுமன்ற தேர்தல்ல மத்திய அரசு நோக்கி போட்டிருக்கலாம், இல்லாட்ட இங்க நின்ற தலைவர்களை மையமா வச்சு வாக்களிச்சிருக்கலாம். தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க வந்தீங்களா? மத்தியில நீங்க 13-14 வருஷம் வந்துட்டீங்கன்றத பேசுறது பெருசு இல்ல. தமிழ்நாட்டுக்குள்ள தடம் பதிக்கணும். என்ன தமிழ்நாட்டுல வரல? திமுக அரசுக்கு நிகரா நீங்க நல்ல நல்ல திட்டங்கள் வச்சிருக்கீங்க. திட்டங்கள் இருக்க போய் தானே அவங்க வந்திருக்காங்க ஆட்சிக்கு. அப்ப அதை நீங்க ஓரங்கட்டணும்னு இங்க வாக்குகள் சேகரிக்கீங்க மக்கள்கிட்ட. அப்ப அந்த மக்கள் நோக்கி உங்களுக்கு வாக்களிக்கிற அளவுக்கு என்ன திட்டங்கள் தான் நாங்க கேட்கிறோம். சரி, இப்ப இருக்கிற நடைமுறையில இருக்கிற அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? என்ன பண்ணிக்கிறது உங்களுக்கே தெரியும்ல. பண்ணி கொண்டு போறாருல அப்பா. என்ன கொண்டு போறாரு அப்பா? கொண்டு போறாரு சொல்லுங்க. ஒரு டவுன் பஸ்ஸையும் மகளிருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டாப்ல கொண்டு போறாரு அர்த்தமா? சொன்ன திட்டத்துல என்னங்க நிறைவேற்றி இருக்காங்க? அதெல்லாம் நீங்க இப்ப கண்டிப்பா நாங்க நிறைவேற்றுவோம். நாங்க இப்பவும் இப்ப இந்த டயத்துல 2026ல வெற்றி பெற்று கண்டிப்பாக நிறைய திட்டங்கள் மகளிருக்கும் சரி. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஆட்சியில சொல்லியிருக்காங்க, பொம்பளைக்கு பிரி, ஆம்பளைக்கு கிடையாது. ஏன் ஆம்பளை ஓட்டு போடலையா? அதெல்லாம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக இப்ப நாங்க கொண்டு வருவோம் பாருங்க. அப்ப நீங்க சொல்லுவீங்க. சரி, அப்ப பார்ல பொம்பளைங்க குடிக்கணும்னு நீங்க சொல்லிருவீங்க. எப்படி? ஏன் இப்பயும் அதான ஓடிக்கிட்டு இருக்கு? இப்ப இல்லாம இருக்கா? சொல்லுங்க. மதுரையில இல்லாம இருக்கா? சென்னையில இல்லாம இருக்கா? ஃப்ரீ பஸ் பெண்கள் மட்டும் போறாங்க, அதுல ஆண்கள் பயணிக்கணும்ன்றது உங்களோட கருத்தை வைக்கிறீங்க. இதுவும் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பஸ்ஸுக்காண்டி சொல்லலங்க, பொதுவான கருத்துக்கு நாங்க சொல்ல வர்றோம். ஒரு நிமிஷம் இருங்க சகோதரி. பார்ல ஆண்கள் மட்டும் குடிக்கிறாங்க இல்லையா? ஏன் இப்ப பார்லையா? மதுரையில இல்லையா? பெண்களும் ஆணுக்கு நிகழ் எல்லா ஊர்லயும் எல்லாம் சமமா தானே வச்சிருக்காங்க. சரி, குடிக்கிறதுல முதற்கொண்டு சமமா வச்சிருக்காங்கல்ல. ஆனா ஏன் மத்ததுல ஏன் ஆணு பெண்ணுன்னு பிரிச்சு பாக்குறாங்க? இப்ப மகளிருக்கு 1000 ரூபாயா? அது கிடையாதா? பஸ் பிரியா? அது கிடையாதா ஆண்களுக்கு? ஏன் ஆண்கள் ஓட்டு போடலையா? இப்ப பாத்தீங்கன்னா மதுரையில பார் இருக்குன்னு இருக்கீங்க, ஒயின் ஷாப் இருக்கு, பாருக்குன்னு. இதே இது குஜராத்ல பாத்தீங்களா ஒயின் ஷாப் இருக்கா? எதுவுமே கிடையாது. அதே மாதிரி குஜராத்ல என்ன ஆட்சியில இருக்கோம் அதே மாதிரி தமிழகத்திலயும் நாங்க ஒயின் ஷாப்பை இல்லாத நாடா கூட ஆக்கிடுவோங்க நாங்க வந்தா. சரி, இப்ப தமிழ்நாட்டுல ஒயின் ஷாப்பை பூரா எடுத்துருவீங்க, பார் எடுத்துருவீங்க. கண்டிப்பா நல்ல ஆட்சி கொடுக்க போறீங்க. கண்டிப்பா. சரி, அதுல ஒரு 20,000-25,000 பேர் இளைஞர்கள் வேலை பாக்குறாங்களே, அவங்களுக்கு தராட்டுல விட்டுருவீங்களா? இல்ல ஏங்க ஒயின் ஷாப் தான் வேலையா? மத்த வேலையா கிடையாதா? அவங்களுக்கு நாங்க வேற வேலையை அமைச்சு கொடுப்போங்க. சரி சரி, அப்ப சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. சகோதரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, கட்டாயமான முறையில நாங்க திமுக அரசை எதிர்த்து ஜெயிச்சு நல்ல ஆட்சி அமைப்போம், மதுபானங்களை பூரண மதுவிலக்கு அறவே ஒழிச்சு கட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா வரப்போற தேர்தல் காலகட்டத்துல பார்ப்போம். வைபர் வாய்ஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்.